வணக்கம். நான் டாக்டர் அழகப்பன், ஜெனரல் சர்ஜரி பிராக்டிஷனர், மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கால் ஸ்டோன் டிசீசஸ், அதாவது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள். இது எதனால் வரும், என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி உங்கள் உடம்பை தொந்தரவு பண்ணும், இதுலேருந்து தீர்வு எப்படி காண்றது, இதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாங்க. ஸோ பொதுவாக வந்துட்டு கால் ஸ்டோன் டிசீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கால் ஸ்டோன் அதாவது கேல் பிளடரில் ஃபார்ம் ஆகிற ஸ்டோன்ஸ். ஏன் கேல் பிளடரில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குற போது, இது கிட்னி ஸ்டோனுக்கும் கால் ஸ்டோனுக்கும் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கால் ஸ்டோன் அதாவது கேல் பிளட்ல வர ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனிங் ஆர்கன் கிடையாது சார். கேல் பிளாடர் வந்துட்டு பித்த நீரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஏரியா மட்டும் தானே தவிர ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல நடக்காதுங்க. லிவர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா தான் கால் பிளாடர் இருக்குங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்துட்டு நம்ம உணவு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றோம், இல்லை ஃபேட்டி ஃபுட்ஸ் அதிகமாக உட்கொள்றோம், அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேல் பிளாடர் வந்துட்டு சுருங்கி அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமிலத்தை, எக்ஸ்ட்ரா ஆசிட்ஸை கொண்டு வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த கேல் பிளாடர் சுருங்கி விரியக்கூடிய தன்மைகள் கம்மியாகுது, இல்ல கேல் பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்ல கேல் பிளாடர் வந்து வெளியே வரக்கூடிய பாதையில ஏதோ அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல மட்டும் உள்ள இருக்க ஆசிட் தேங்கி நின்று அது உங்களுக்கு உப்பு படிஞ்சு ஸ்டோனா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. அதுவே கிட்னி ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உப்பை ஃபில்டர் பண்ற டைம்ல வரக்கூடிய ஸ்டோன்ஸுங்க. ஸோ ஜென்ரலா பேஷண்ட் என்கிட்ட கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஸ்டோனை கரைக்க முடியாதா அப்படின்னு. எஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் தானாவே கரையுங்க. நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கிறதோ, இல்லை ஒரு சில மெடிசன்ஸ் போடுறதோ, இல்லை யூரினோட பிஹெச்சை மாத்துறதோ, அந்த மாதிரி பண்ற சமயத்துல கிட்னியில ஃபார்ம் ஆகிற ஸ்டோனை கண்டிப்பா கம்மி பண்ண முடியுங்க. அதுவும் என்ன ஸ்டோனுங்கிறத பொறுத்துங்க. பட் கேல் பிளாடர்ல ஃபார்ம் ஆகிற ஸ்டோன் வந்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு கேல் பிளாடர் வந்து ஒரு உற்பத்தி ஆர்கன் கிடையாது, அது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன். லிவர் தான் வந்து ஒரு உற்பத்தி ஆர்கனுங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் கேல் பிளாடர் டிசீசஸ்ங்க. ஸோ இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்துச்சுன்னா அது வந்துட்டு இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஸ்டோன்ஸா இருந்ததுன்னா திரும்பி வராம இருக்கிறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் போடலாம். பட் ஸ்டில் ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஸ்டோனை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கல்லை மட்டும் எடுத்துட்டு நம்ம பித்தப்பையை விட்டுட்டு வர இயலாதுங்க. ஸோ ஏன்னா திரும்பி திரும்பி உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற சான்ஸும், நம்ம பித்தப்பையில போடுற தையல் வந்து விட்டுட்டு போறதுக்கான சான்ஸும் ரொம்பவே அதிகங்க. அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ கேல் பிளாடர் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோனை மெடிக்கலாவோ இல்லை வந்து ஸ்டோனை மட்டும் எடுத்துட்டு உறுப்பை விட்டுட்டு வரதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா இருக்காதுங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, பித்தப்பையை அகற்றுறது. இதுதான் வந்துட்டு அதுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட் முறைகள். பட் எல்லாருக்குமே அது பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் ஒரு பாப்புலேஷன் ஸ்டடி பண்றதுல வந்துட்டு மோர் தென் 60% பாப்புலேஷனுக்கு கால் ஸ்டோன் கண்டிப்பா இருக்குங்க. பட் இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு பிரச்சனையா முடியும் பார்த்தீங்கன்னா வெறும் 3% பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ கால் ஸ்டோனோட சைஸுங்க, கால் ஸ்டோன் எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கு நகர்ந்து வருதுங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குமா, அந்த சிம்டம்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சொன்ன சர்ஜரி வந்துட்டு பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியுங்க. ஸோ இன்ஃபெக்ஷனால வந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு சிறிதளவில் இருக்கிறது, லைக் ஒரு 2 mm to 3 mm இருக்கிறப்ப நம்ம எந்த இதுவும் பண்ண அவசியங்கள் இருக்காதுங்க. ஜஸ்ட் பித்தப்பையோட ஸ்ட்ரக்சர் நார்மலா இருக்குதான்னு ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட்லயோ இல்லை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன்லயோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தாராளமா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு வெயிட் பண்ணலாங்க. அதுவே மீதி அந்த நான் சொன்ன 3% தவிர 97%ங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான எந்த ஒரு அறிகுறியும் சரி, இல்லை வேற எந்த சிம்டம்ஸ்க்கான எந்த அறிகுறிகளுமே இல்லாம இருக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் தற்செயலாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, வேற ஏதோ ஒரு நோய்க்கு பார்க்கறதுக்காக ஸ்கேன் பண்ணும்போது பித்தப்பையில கல் இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, as long as அதோட சைஸ் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் கம்மியா இருக்க வரைக்கும் எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. 1 சென்டிமீட்டருக்கு மேல ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அந்த டைம்ல வந்துட்டு பிரச்சனைகளுக்கான சான்சஸ் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 1 சென்டிமீட்டருக்கு மேல இருக்க ஸ்டோன்ஸ் பேஷண்ட்டுக்கு சில டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி நோய்கள் இருக்குதுன்னா பெட்டர் ஆப்ரேஷன் பண்றது தாங்க. அதுவே அதுக்கு சைஸ் கம்மியா இருக்குதுன்னா, சிம்டம்ஸ் இல்லாத வரைக்கும் பேஷண்டோட ஒப்பீனியன் தாங்க, தாராளமா வெயிட் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கூட பிரச்சனைகள் வர சமயத்துல ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு சில டாக்டர் பண்ணுங்கிறாங்க, ஒரு சில டாக்டர் பண்ணக்கூடாதுங்கிறாங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பொறுத்துங்க. ஏன் அல்டிமேட்லி ஒரு காலத்துல வந்து கால் ஸ்டோன்ஸ் கீழே இறங்கி வர சமயத்துல சில சமயம் வந்துட்டு பித்த வடிகுழாயில் அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அப்படி அடைக்கிற சமயத்துல வந்துட்டு ஜாண்டிஸ், அதாவது மஞ்சக்காமாலை அப்படிங்கிற ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குதுங்க. ஸோ இப்படி வர சமயத்துல மஞ்சக்காமாலை அதிகமாகும் ஒவ்வொரு உறுப்புகளா செயலிழக்கிறதுக்கான சான்சஸ் அதிகங்க. ஸோ அதை செப்சிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காக சில டாக்டர்கள் வந்துட்டு கால் ஸ்டோன் சின்னதா இருக்கும் போதே வருமுன் காப்பமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ as long as இந்தியாவில் ஃபுல் பாப்புலேஷன் ஸ்டடிஸ் வர வரைக்கும் இதுதான் நம்மளோட கன்சென்ஸா இருக்குங்க. 1 சென்டிமீட்டர் கம்மியா இருக்க கற்கள், பிரச்சனைகளே இல்லாத கற்களுக்கு தாராளமா வெயிட் பண்ணலாம். பிரச்சனை தரக்கூடிய சின்ன கற்களா இருந்தாலும் சரி, இல்லை 1 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய கற்களா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆப்ரேஷன் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு எப்பவுமே லேப்ரோஸ்கோப்பில தான் பண்ற மாதிரி இருக்குங்க.
அன்லெஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப முத்தி போய் பக்கத்துல இருக்க கல்லீரல் குடல் அதுல எல்லாம் நல்லா ஒட்டி இருந்து அதை பிரிக்க முடியாம கஷ்டப்பட்டா மட்டுமே ஓப்பன் ஆபரேஷனுக்குள்ள தள்ளப்படுவோங்க. இல்லாட்டி சிம்பிளா லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடிய ஒரு ஆபரேஷனாக தான் இது இருக்குதுங்க. ரொம்ப காமனா பண்ணக்கூடிய ஆபரேஷன் இது இந்தியா இல்லைங்க. ஸோ நீங்க எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு பயமும் இல்லாம தாராளமா இந்த ஆபரேஷன் பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க. ஸோ பித்த வடிகுழா எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த கல்லீரல்ல வரக்கூடிய அமிலம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிற இடம் இல்லையா, அதனால செரிமான பிரச்சனை இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் மட்டும்தாங்க, உற்பத்தி திறன் கிடையாது. ஸோ அதனால இது எங்கிருந்து ஸ்டோர் பண்ணிக்குதுன்னா லிவர்ல இருந்து வரக்கூடிய ஆசிட் தான் ஸ்டோர் பண்ணுதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாத பட்சத்துல லிவர் ப்ரொடியூஸ் பண்ற ஆசிட்டை டைரக்டா அது குடலுக்கே செலுத்திடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது குடலுக்கு போறங்க காரணத்தினால உங்களுக்கு டைஜஷன் எந்த விதத்துலையுமே பாதிக்காதுங்க. பட் எந்த சர்ஜரியா இருந்தாலுமே ஆரம்ப கட்டம் சர்ஜரி முடிச்சு அந்த 1 or 2 monthsக்கு ஒரு மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். அதுவும் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில வயிறுக்குள்ள காத்து போட்டு பண்றதுனால அந்த டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்க கூட உங்களுக்கு செய்யலாங்க. ஸோ இது இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு 3 மாசம் வரைக்கும் டைம் இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட் பார்க்கும்போது கண்டிப்பாவே நல்லாவே இருக்குங்க.